கடந்த 3 ஆண்டுகளில் மலேசியா 47,250 கால்பந்து மைதான அளவுக்கு பவள பாறைகளை இழந்துள்ளது. ரீஃப் செக் மலேசியா வெளியிட்ட 2025 ஆண்டு ஆய்வு அறிக்கையின்படி உயிருடன் இருக்கும் பவளப்பாறைகள் 2024இல் 44.65 விழுக்காடு இருந்த நிலையில் 2025இல் 39.94 விழுக்காடாக குறைந்துள்ளன. ஒரே ஆண்டில் இது சுமார் 10 விழுக்காடு இழப்பு. 2022உடன் ஒப்பிட்டால் மொத்தமாக 20 விழுக்காடு பவள பாறைகள் அழிந்துள்ளன. இந்த சரிவுக்கு காரணங்களாக உலகளாவிய பவள வெண்மையாக்க நிகழ்வு, கட்டுப்பாடற்ற சுற்றுலா, மாசுபாடு மற்றும் அழிவூட்டும் மீன்பிடி முறைகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. சபாவில் மட்டும் ஆய்வு செய்யப்பட்ட பகுதிகளில் 1/3 இடங்கள் டைனமைட் மீன்பிடியால் சேதமடைந்துள்ளன. இந்த பவளப்பாறைகள் சுமார் 1,40,000 மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கிய ஆதாரமாக உள்ளன. இதனைத் தொடர்ந்து ரீஃப் செக் மலேசியா பவளப்பாறைகளை பாதுகாக்க நிலையான சுற்றுலா மற்றும் உள்ளூர் சமூகங்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளது. பவளப்பாறைகள் காக்கப்படாவிட்டால் கடலும் வாழ்வும் ஆபத்தில் என்பது திண்ணம். வாடகைக்கு எடுக்கப்பட்ட காரில் மளிகைப் பொருட்களுக்கு இடையில் மறைத்து வைத்து சிங்கப்பூருக்குள் 1000 வேப்பு பொருட்களை கடத்த முயன்ற 21 வயது மலேசியருக்கு நேற்று 14 வாரம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களில் வழக்கமான சோதனைகளை மேற்கொண்ட சிங்கப்பூரின் குடிநுழைவு துறை மற்றும் சோதனை சாவடிகள் ஆணைய அதிகாரிகளால் நவம்பர் 15ஆம் தேதி உட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் அமிருல் இக்பால் நஸ்ரி என்ற சம்பந்தப்பட்ட நபர் பிடிபட்டார். முன் பயணிகள் இருக்கைக்கு பின்னால் வேப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தி ஸ்டேட்ஸ் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. போலி புகையிலை பொருளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் அமிருல் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இந்நடவடிக்கை ஒரு பெரிய கும்பலின் ஒரு பகுதியாக இருப்பதால் தடுப்பு நடவடிக்கையின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அரசு தரப்பு 14 முதல் 16 வாரங்கள் வரை சிறை தண்டனை கோரியிருந்தது. ஜொகூர் பாருவில் உள்ள ஒரு கொண்டோமினியம் கட்டுமான தளத்தில் நேற்று காலை 45 மீட்டர் உயரத்தில் ஒரு டவர் கிரேனின் உள்பகுதியில் மயக்கமடைந்த நிலையில் 33 வயது கிரேன் ஆபரேட்டர் இறந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டது. காலை 9:20 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் காயம் அல்லது தவறு நடந்ததற்கான அறிகுறிகள் எதுவும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவில்லை என்று ஜொகூர் பாரு தென் மாவட்ட காவல்துறை தலைவர் ரவூப் செலாமட் தெரிவித்தார். இவ்வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. டெப்ராவ் மற்றும் ஜொகூர் ஜெயா நிலையங்களைச் சேர்ந்த 13 பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக டெப்ராவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய செயல்பாட்டு தளபதி நூரஹான் அமட் தெரிவித்தார். கிரேன் ஆபரேட்டரை கீழே இறக்க ஒரு ஸ்ட்ரெச்சர் மற்றும் கயிறுகள் பயன்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். பேராக்கின் ஈப்போவில் உள்ள ஒரு பங்களாவில் நடத்தப்பட்ட சோதனையில் 37.3 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து 30 வயதுடைய ஒரு ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். ஜனவரி 16ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்றவியல் புலனாய்வுத் துறை இயக்குநர் ஹுசைன் உமர்கான் துறை மற்றும் பேரா காவல்துறையைச் சேர்ந்த ஒரு குழு 838.33 கிலோகிராம் மெத்தாம்பெத்தமைன் மற்றும் ரசாயனங்கள் என சந்தேகிக்கப்படும் 679.22 கிலோகிராம் திரவம் மற்றும் தூளை கண்டுபிடித்ததாக தெரிவித்தார். அவர்கள் போதைப் பொருள் பதப்படுத்தும் உபகரணங்களையும் பறிமுதல் செய்ததாக கூறினார். பங்களாவின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் மேலும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சிமெண்ட் பலகைகளில் பதப்படுத்தப்பட்ட 618.24 கிலோகிராம் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. பகுப்பாய்வு செய்ததில் அந்த பொருளில் MDMA அல்லது எக்ஸ்டாசி இருப்பது கண்டறியப்பட்டதாக பேரா காவல் தலைமையகத்தில் அவர் கூறியதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலுக்கான ஆபத்தான போதைப்பொருள் சட்டம் 1952 பிரிவு 39B இன் கீழ் விசாரணையில் உதவுவதற்காக அவர்கள் 13 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கோலம்பூர் நகராண்மை கழகமான DBKL ரமலான் பஜார் கடைகளுக்கான வாடகை விகிதங்களை 400 ரிங்கிட்டாக குறைத்துள்ளது. கடைகளுக்கான கலப்பின மேலாண்மை மாதிரிக்கு திரும்ப ஒப்புக்கொண்டதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா ஐயோ தெரிவித்தார். தலைநகரில் உள்ள அனைத்து தளங்களுக்கும் 100 ரிங்கிட் குறைப்பு பொருந்தும் என்றும் அவர் கூறினார். தற்போது கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதால் விற்பனையாளர்கள் தங்கள் உணவு விலை நிர்ணயம் செய்யும் போது நியாயமானவர்களாக இருப்பார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் நேற்று செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். ஒரு தனியார் பல்கலைக்கழக மாணவர் குடிபோதையில் வாகனம் ஓட்டி இஸ்தானா நெகாராவின் 2வது வாயிலில் உள்ள பாதுகாப்பு தடையில் மோதிய குற்றச்சாட்டை கோலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று ஒப்புக்கொண்டார்.
நேற்று அதிகாலை 3:50 மணி அளவில் கோலம்பூர் ஜலான் ஷங்காட் சமாந்தானில் உள்ள இஸ்தானா நெகாராவின் இரண்டாவது வாயிலில் சட்ட வரம்பை மீறி 100 மில்லி ரத்தத்தில் 166 மில்லிகிராம் ஆல்கஹால் அளவுடன் காரை ஓட்டியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 45A1 கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10,000 ரிங்கிட் வரை அபராதம், 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 5 ஆண்டுகள் வரை ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பதில் தகுதி நீக்கம் செய்ய இக்குற்றச்சாட்டு வகை செய்கிறது. கஜேன் என்ற அந்த மாணவர் தமது படிப்பை தொடர்வதாகவும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறி குறைந்த ஜாமீன் தொகையை வழக்கறிஞர் கோரினார். இந்நிலையில் நீதிமன்றம் அவருக்கு ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 4,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கியது. மேலும் வழக்கின் மறு விசாரணைக்காக பிப்ரவரி 26ஆம் தேதியை நிர்ணயித்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.